நினைத்தேன் வந்த சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஞ்சலி தமிழ் கிட்ட ப்ராமிஸா இனிமே என்னை விட்டு போக மாட்டீங்களா தமிழ், ஐ லவ் யூ தமிழ் அப்படின்னு கெஞ்சி கேட்குறா அஞ்சலி. தமிழ் எழில் கிட்ட பேசுனதை நினைச்சு பாக்குறாங்க. நீங்க குழந்தைங்க மேல பாசமா இருந்து குழந்தைங்களும் உங்க மேல பாசமா இருந்துட்டா அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. தமிழ் அஞ்சலி கேட்டுக்கிட்டதுக்காக நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன் உங்க கூடவே இருப்பேன்னு சொல்லிடுறாங்க. அஞ்சலி பாப்பா ரொம்ப நம்பிக்கையோட இனிமே தமிழ் நம்ம கூடவே இருப்பாங்கிற நம்பிக்கையில மட்டும் கொடுத்து ஹெட் பண்ணிக்கிறாங்க அஞ்சலி. அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மனோகரி வெகு வேகமா வந்தது. ஏ சுடர் முதல்ல கதவை திறன்னு தட்டுறாங்க. என்ன மேடம் ஏன் இப்படி கதவு தட்டுறீங்கன்னு வந்து சுடர் யதார்த்தமாக கேட்குறாங்க. முதல்ல தள்ளுடி அப்படின்னு ஒரு இழுத்து தள்ளிட்டு உள்ளே போனதும் சுடர் வச்சிருந்த பேக்கு அவங்க துணிமணி வச்சிருந்த கபோர்டில் இருந்த பொருள்கள் பூரா வெளியில் இழுத்து தள்ளுறாங்க. புக்கெல்லாம் களைச்செறிகிறாங்க. அப்படியே பேயாட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க மனோகரி. அந்த ரூமையே ஒரு 10 நிமிஷத்துல இருந்ததெல்லாம் களைச்சு போட்டு அப்படி நாஸ்தி பண்ணிட்டாங்க. பைத்தி மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்த பொருள்களை பூரா ஒன்றா தூக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன மேடம் என்னன்னு தான் சொல்லுங்க அப்படின்னு சுடரும் அவங்களுக்காக வரைக்கும் பின்னாடியே ஓடி ஓடி கேட்குறாங்க. மேடம் அப்படி என்னதான் தேடுறீங்க? எதுக்கு துணியெல்லாம் இருந்ததையெல்லாம் எடுத்து கழிச்சு போட்டுட்டு புக்கெல்லாம் எடுத்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே எங்கே போட்டுட்டு இருக்கிறீங்களே என்னன்னு சொல்லுங்க மேடம், நானும் தேடுறேங்கிறாங்க. அந்த இடத்துக்கு கனகாப்பட்டி வர்றாங்க. வந்து என்னம்மா என்ன சத்தமா இருக்குன்னு கேட்குறாங்க. என்னன்னு கேளுங்க மேடம், என்னன்னே தெரியலைங்கிறாங்க சுடர். ஆண்டி நான் ஒரு செயின் வச்சிருந்தனால அது மிஸ்ஸிங் அப்படிங்கிறாங்க மனோகரி. எது உங்க செயின் காணணும், அதுக்கு என்னோட ரூம்ல தான் வந்து தேடுவீங்களான்னு கேட்குறாங்க சுடர். ஆமா இந்த மாதிரி திருட்டு வேலை ஏமாத்துற வேலையெல்லாம் நீ தானே பண்ணுவேன், வேற யார் இந்த வீட்டில் புதுசாக பண்ண வராங்க? மனோகரி ஒரு நிமிஷம் இரு, தேவையில்லாமல் யார் மேலேயும் இப்படியெல்லாம் பழி போடாதீங்கிறாங்க கனகாப்பட்டி. ஆண்டி இவளை தவிர இந்த வீட்டில் வேற யார் வெளியால் யாரும் கிடையாது, இவ தான் எடுத்திருப்பாங்கிறாங்க மனோ. இவ ஆல்ரெடி எல்லாத்தையும் ஏமாத்தினோ தானே, இப்போ திரும்பவும் இவ வீட்டுக்குள்ளே வந்திருக்கானா இருக்கிறது எல்லாத்தையும் சுட்டிட்டு போறதுக்கு அப்படியே திருடிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காங்கிறாங்க மனோகரி. மனோகரி போது நிறுத்து, ஏதோ அந்த பொண்ணோட சூழ்நிலை பேரை மாற்றி சொல்லிட்டா, அதுக்காக அவள் பேரில் அடுக்கடுக்காக போய் சொல்கிறது பெரிய தப்புங்கிறாங்க கனகாப்பட்டி. ஆண்டி இத்தனை வருஷத்தில் ஏதாவது இந்த வீட்டில் காணாமல் போயிருக்கா, ஆனால் இன்னைக்கு பாருங்களேன் நகை திருட்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லை, இவள் வந்ததுலேருந்து தப்பாக இந்த வீட்டில் நடந்துகிட்டே இருக்கு. எலியில போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டா. அஞ்சலியே பெட்லேயே படுக்கப்பட்டேன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ பாருங்களேன் செயினை காணா, இப்போ நான் தேடிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க மனோகரி. இதை விட ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்க வேண்டியது, ஏதோ இந்த பொண்ணுனால சிறுசாக நடந்துச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படுமாங்கிறாங்க. ஒருவேளை இந்த பொண்ணு வராமல் அந்த உண்மையான தமிழ் வந்திருந்தான்னா போலீஸ் சொன்ன மாதிரி என்ன நடந்திருக்கும் அதை நினச்சி பாருங்கிறாங்க பாட்டி. இந்நேரம் நம்ம குழந்தைகளை தெருவா ஊரா தேடி அலைஞ்சிட்டு இருந்திருப்போம். இந்த பொண்ணுனால அது நடக்கலையேன்னு ரொம்ப சந்தோஷப்படுங்கிறாங்க பாட்டி. குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த இடத்துல முதல்ல நம்ம இருக்கிறோமா இல்லையா, தமிழ் தான் இருக்கா. அவள் பண்ண ஒரே தப்பு, பேரை மாற்றி சொன்னது மட்டும்தான். நீயா அவளை பற்றி கிரிமினலாக யோசிச்சு ஏதாவது ஒரு தப்பா சொல்லிட்டு இருக்காத மனோங்கிறாங்க. நீயும் ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணோட மனசை கூட புரிஞ்சுக்க முடியாதான்னு கேட்குறாங்க பாட்டி. இல்லை ஆண்டி இவளை தவிர என் செயின் எங்கே போயிருக்கும், இவன் நல்லவ கிடையாது, நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. மனோ இந்த பொண்ணை விட நீ வயசுல பெரியவ, அதுக்கு தகுந்த மாதிரி உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கும். ஒருத்தரை எவ்வளவுதான் அடித்தாலும் அவங்க தாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறக்காக அவங்கள அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நீயும் சும்மா அந்த பொண்ணை எவ்வளவுதான் திட்டிகிட்டே இருக்கா, அவளும் பொறுமையாக கேட்டுட்டு தான் இருக்கா. இப்போ இருக்கிற மாதிரியே எல்லா நேரமும் இருக்க மாட்டா, ஏதாவது ஒரு நேரம் திருப்பி சொன்னா அதை உன்னால் தாங்கிக்கவே முடியாது. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ, அதுதான் உனக்கு மரியாதையை தேடி தரும்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆண்டி அவள் திருடி இருக்க மாட்டான்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அவள் அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாதுமான்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ இன்னும் புரிஞ்சுக்காம கேட்குறீங்கிறாங்க பாட்டி. நான் போட்டுட்டு இருந்தேன் இப்போ வீட்டில் இருக்கும்போது தான் அந்த செயினை காணாங்கிறாங்க. மறந்து எங்கேயாவது கழட்டி வச்சுட்டு போய் பாருங்கிறாங்க பாட்டி. இல்லையே அந்த செயினை திடீர்னு காணாம போயிடுச்சுன்னு மனோகரி சாதிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கவின் அப்படி மாசா வந்து ஆண்டி இந்த செயினு பாருங்க, இது சோபா மேல இருந்துச்சுங்கிறாங்க. கவின் அந்த செயினை கொடுன்னு பாட்டி வாங்கிக்கிறாங்க. என்னம்மா இப்ப நம்புறியா அந்த பொண்ணு எதுவும் பண்ணலைன்னு? ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலயே கூர்மையான ஆயுதம் நம்ம பேசுற வார்த்தை தான், அதை கொஞ்சம் பார்த்து பேசணும். இனிமேலாவது பக்குவமா நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன். சரி இவ்வளவு தூரம் தமிழை பேசுறதுக்கு அவகிட்ட நீ சாரி கேளுங்கிறாங்க பாட்டி. ஆண்டி நானா அப்படிங்கிறாங்க மனோகரி. ஆமாம்மா நீ தானே அவர் ரூமுக்கு வந்து அவள் துணியெல்லாம் எடுத்து களைச்சு போட்டுட்டு அவளை திருடின்னு வேற பழி சொல்லியிருக்க, நீ தமிழ்கிட்ட சாரி கேட்டு தான் ஆகணும்னு பாட்டி சொல்லிடுறாங்க. ஆண்டி நானா அப்படிங்கிறாங்க. ஆமா நீ தான் கேளு அப்படிங்கிறாங்க. வேற வழியே இல்லாம தலையை தொங்கிட்டுக்கிட்டு சாரி அப்படின்னு தமிழை பார்த்தும் பார்க்காத மாதிரி சொல்றாங்க மனோகரி. இந்தாம்மா உன்னோட செயின்னு பாட்டி அந்த செயினை கொடுக்குறாங்க. வெடுக்குன்னு பாட்டி கையிலேருந்து செயினை வாங்கிட்டு மனோகரி அங்கேருந்து போயிடுறாங்க. தமிழ் உன்னை யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் ஏதாவது உன்னை பற்றி தப்பாக மனசை காயப்படுற மாதிரி பேசியிருந்தானா அவளுக்காக நான் ஒருக்க அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேங்கிறாங்க. அம்மா என்னம்மா இதுக்கு போய் நீங்களாம் சாரி கேட்டுட்டு அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. சரி இடு, இங்கே பாரு இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு நான் போய் செல்வி அனுப்புகிறேன், 2 பேரும் சேர்ந்து எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போகிறாங்க. தமிழ் ஒரு கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை வர சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா என்னம்மா உன் முகம் ஒரு மாற்றமாக இருக்குது, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பாங்கிறாங்க. உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா, என்னன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா அப்பாவை பக்கத்தில் வச்சு பார்த்துக்க முடியாமல் வெளியில் தங்க வச்சு பார்த்துக்கிறோமேன்னு வருத்தப்படுறியா, அதையெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத, எனக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்கிறாங்க அவங்க அப்பா. நீ வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடுங்கிறாங்க அவங்க அப்பா. இல்லைப்பா எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. ஏன் அந்த வேலு வந்து மறுபடியும் தொந்தரவு கொடுக்குறானான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைப்பா, ஒருவேளை நீ தங்கியிருக்கிற வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, என்னம்மா நடந்துச்சு, எதுனாலும் சொல்லு என்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க.
ஆமாப்பா, என் வாழ்க்கையில ஏன்பா எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? நான் தப்பே பண்ணாம ஒவ்வொரு தடவையும் தண்டனை அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீட்ல அப்படின்னு மனோகரி பண்ணின அட்டகாசத்தை பூரா சொல்லிட்டு இருக்காங்க. இவளை தவிர அந்த செயினை யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க. இவ திரும்பவும் இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போறதுக்கு தான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் கவின் கொண்டு வந்து இது சோபால இருந்ததுன்னு நகையை கொடுத்துட்டு போனான். இல்லைன்னா என் பேர்ல எப்பேற்பட்ட பழி சுமத்திருப்பாங்க. எப்பா, நான் எப்பவாவது யார் பொருளுக்காவது நான் ஆசைப்பட்டிருக்கேனா, இல்லை நீங்க தான் என்ன அப்படி வளர்த்திருக்கீங்களா? சுடர், நீ அந்த வீட்ல நிம்மதியா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு என்கிட்ட நீ முதல்லயே சொல்லியிருக்கலாமேம்மா. இதுக்கு மேலேயும் அந்த வீட்ல இருக்க வேண்டாம். அப்பா நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ வந்துடுமான்னு கூப்பிடுறாங்க அவங்க அப்பா. இல்லப்பா, அவங்க திருடின்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் அந்த வீட்ல இருந்து வந்துட்டேன்னா அது உண்மையாயிடும். அதனால நான் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருந்துட்டு வரேங்கிறாங்க. யாருக்காகவும் நல்லவங்கன்னு நிரூபிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஒரு தடவை உன் பேர்ல பழி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப உன் பேர்ல பழி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் நல்லா பாத்துக்கிறேன். இந்த வயசுலயும் என்னால வேலை செய்ய முடியும். நான் பாத்துக்கிறேன், நீ வந்துருங்கிறாங்க. அப்பா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? வேண்டாம் விடுங்கங்கிறாங்க. என்னது, நான் பெத்த பொண்ணை பாக்குறதுக்கு எனக்கு என்ன சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுன்னு கூப்பிடுறாங்க. இல்லப்பா, நான் பாஸ்போர்ட்டுக்கும் விசாவுக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் அது வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 பேருமே வெளிநாடு போயிடலாம். அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் பண்றாங்க சுடர். அங்க யாருக்காவது இருக்கேன், எதுக்காக இருக்கணும்? நீ வந்துடுன்னு கூப்பிடுறாங்க. இல்லப்பா, நீங்க இதை 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் அந்த வீட்டை விட்டு வந்திருப்பேன். ஏமா ஏன் வரமாட்டேன்னு சொல்றேன்னு அவங்க அப்பா கேக்குறாங்க. இல்லப்பா, அஞ்சலி இருக்கா அந்த வீட்டுல, ஏதோ என்ன தடுக்குது. அஞ்சலிய ஒரு நாள் நான் பாக்கலினாலும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அபி, காவியா, காவின்னு அஞ்சலி இவங்க யாரையுமே என்னால விட்டு கொடுக்க முடியல. அவங்களுக்கு எனக்கு என்ன பந்தம்னே எனக்கு தெரியல. மனசளவுல அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குப்பா. நாளைக்கே விசா என் கைக்கு வந்தாலும் இவங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போக முடியுமான்னு எனக்கு தெரியலப்பா. நீ ஏதோ வேலைக்கு போகணும்னு போனேன், அம்மா இல்லாத குழந்தைங்களாச்சேன்னு நீயும் பாசம் வச்ச. எவ்வளவு நாளைக்கு நீ அப்படி இருக்க முடியும்? உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. அதான்ப்பா எனக்கும் குழப்பமா இருக்கு. குழந்தைங்க மட்டும் இல்லாம அந்த வீட்ல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. எழில் சாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. அதையெல்லாம் மாத்தி எழில் சார்கிட்ட அந்த குழந்தைங்களை ஒப்படைக்கணும். அவர் மேல குழந்தைங்க பாசம் காட்டினாங்கன்னா அவரை விட்டு நான் விலகி வந்துருங்க. இங்க பாரு சுடர், எல்லா குழந்தைங்களுக்கும் அப்பா மேல பாசம் இருக்கும், அப்பாவுக்கும் குழந்தைங்க மேல பாசம் இருக்கும். அதை வெளிக்காட்டிக்க முடியாத சூழ்நிலையில தான் அவங்க அப்பா எல்லாருமே மாட்டிக்குவாங்க. எழில் சாருக்கும் குழந்தைங்க மேல எல்லாம் பாசம் இருக்கும்பா, அதை காட்ட முடியாம ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க சுடரோட அப்பா. ஆமாப்பா, எனக்கும் புரியுது. ஆனா எழில் சார் எதனாலயோ குழந்தைங்களை விட்டு தள்ளித்தான் நிக்கிறாருன்னு சொல்றாங்க சுடர். குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை வலிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வலியும் வேதனையும் தான் நான் தினம் அனுபவிக்கிறேங்கிறாங்க அவங்க அப்பா. அக்கா கூட சென்னையில தான் இருக்கான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க. என்னப்பா சொல்றீங்க? புரியும்படி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஆமா பாட்டி, ஒரு ஆசிரமத்துல வேலை செய்யறவங்க கிட்ட உங்க அக்கா பத்தி கொடுத்தாங்கல்ல, அந்த அம்மாவை நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. அவங்க பின்னாடியே தேடி போனேன். அவங்க எங்க போனாங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. அவங்கள மட்டும் பார்த்து பேசியிருந்தேன்னா நான் இத்தனை வருஷத்துக்கு கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்சிருக்கும். ஆரம்பத்திலேயே நான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். உங்க அக்கால தொலைச்சிட்டு இப்ப நான் தேடாத இடமெல்ல தேடிக்கிட்டே இருக்கேன். அவளை பத்தின தகவலும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு அந்த அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா உங்க அக்காவை நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்றாங்க. இவ்வளவு வருஷமா உங்க மனசுல இருந்த காயத்துக்கு இனிமே உங்களுக்கு ஒரு மருந்து கிடைக்க போகுது. அக்கா கிடைக்க போறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றாங்க சுடர். ஆமாம்மா, எனக்கு அது மட்டும்தான் ஒருத்தலா இருந்துகிட்டே இருக்கு. குடும்பத்தோட மூத்த வாரிசு அவளை கூட என்னால பாத்துக்க முடியாம போச்சு. அவ எங்க எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியல. அவளை பார்த்துட்டேன்னா என் மனசு நிம்மதியா இருக்குங்கிறாங்க. கண்டிப்பா அக்கா கிடைப்பாங்க. இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தீங்க, அந்த அம்மா உங்க கண்ணு முன்னாடி வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அக்காவும் ஒரு நாள் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பா பாருங்கிறாங்க. உங்க அக்கா என்னைக்காவது ஒரு நாள் கிடைப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் அங்கிருந்து போறேன்னு சொல்லிட்டு சுடரோட அப்பாவும் சுடரும் அங்கிருந்து போறாங்க. தமிழ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. 4 பேர் ரெடி ஆயிட்டாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது எழில் வராங்க. எல்லாத்தையும் நான் தான் டிராப் பண்ண போறேங்கிறாங்க. சுடர், நம்ம மட்டும் போலாமே அப்படின்னு குழந்தைங்க எல்லாரும் சுடர் கிட்ட கேக்குறாங்க. ராமையா இருக்காருல்ல, நான் கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிட்டு வரேங்கிறாங்க சுடர். என் குழந்தைங்களை டிராப் பண்ண எனக்கு தெரியாதா? அதனாலதான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்திருக்கேன். சரி வாங்க எல்லாரும் போலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சார் பரவாயில்ல, இருந்தாலும் நானும் உங்க கூட வரேங்கிறாங்க. நீ எதுக்குன்னு கேக்குறாங்க. இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க கூட வரேன், நாளையில இருந்து நீங்களே கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிருங்கிறாங்க. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. எழில் கார்ல போகும்போது என்னது குழந்தைங்க எல்லாரும் டல்லா இருக்காங்களே, அவங்க கிட்ட மனசை விட்டு பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களான்னு கேக்குறாங்க. நான் முடிச்சிட்டேன் டாடின்னு அபி சொல்றா. என்ன கவின், காவியா நீங்க 2 பேரும் எதுவும் பேசலையே? எங்க 2 பேர்த்தோட டீச்சர் நேத்து வரல, அதனால எங்களுக்கு ஹோம்ஒர்க் இல்லைங்கிறாங்க. நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு படிக்கும்போது டீச்சர் வரலைனாலும் நாங்க சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததும் டீச்சருக்கு கால் பண்ணி என்ன ஹோம்ஒர்க் பண்றதுன்னு கேட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நாங்க போவோங்கிறாங்க. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. அப்பதான் நீங்களும் எக்ஸாம்ல எல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும் தெரியுமாங்கிறாங்க எழில். ஆமா, நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது அப்பெல்லாம் போன் இருந்துச்சா டாடின்னு கேக்குறாங்க கவின். என்னடா இப்படி கேக்குற? லாங் லைன் தான் இருந்தது. ஸ்கூல்ல படிக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான டைம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கோல்டன் டே தான். அதை மிஸ் பண்ணாம நம்ம எல்லாத்தையும் கத்துக்கணும். சரி, உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு படிப்புல ஏதாவது டவுட் இருந்தா டாடி கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். தமிழ் பாத்தியா, அதுக்கு தான் நம்ம மட்டும் போலான்னு சொன்னேன். ரொம்ப போரா இருக்குதுங்கிறாங்க கவி. அவர் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிக்கிட்டு வர்றாருடா, பேசாம வாங்கடாங்கிறாங்க தமிழ். அப்படியே இருந்தாலும் ஒன்னும் பெருசா இருக்காது, அதுவும் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு ஒரு கடைக்கு முன்னாடி கார் நிறுத்துறாங்க. அப்ப குழந்தைங்க கேக்குறாங்க, எதுக்கு டாடி இங்க கொண்டு வந்து கார் நிறுத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் இங்க வந்தாங்க. குழந்தைங்களுக்கும் தமிழுக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன கிஃப்டா இருக்கும், ஏது திடீர்னு இவ்வளவு மாற்றம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.